शान्ति निजानन्द स्वरूपम् शिवोऽहं शिवोऽहम् ज्ञान स्वरूपम् शिवोऽहं शिवोऽहम् प्रकाश स्वरूपम् शिवोऽहं शिवोऽहम् ॐ शान्ति ॐ शान्ति ॐ शान्ति ஓம் சாந்தி. 21/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, சிவபாபாவே அற்புதமான தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் தனக்கென சொந்தமான ஒரு தந்தையை கொண்டிருப்பதில்லை. அவர் ஒருபொழுதும் எவரிடமும் எதையும் கற்பதில்லை. அவர் ஒரு குருவை கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் அத்தகைய அற்புதத்துடன் அவரை நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: ஆத்மா இலகுவாகவே தூய்மையாக கூடிய அளவிற்கு நினைவு செய்வதில் இருக்க வேண்டிய புதுமை என்ன? பதில்: நீங்கள் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது தொடர்ந்தும் தந்தையிடம் இருந்து மின் சக்தியை பெறுங்கள். நீங்கள் தந்தையை பார்க்கின்றீர்கள், தந்தை உங்களை பார்க்கின்றார். அத்தகைய நினைவே ஆத்மாவை தூய்மை ஆக்குகின்றது. இந்த நினைவு மிக இலகுவானது. ஆனால் தாங்கள் சரீரங்கள் அல்ல, ஆத்மாக்களே என்பதை குழந்தைகள் மீண்டும் மீண்டும் மறக்கின்றார்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகளால் மாத்திரமே நினைவில் நிலைத்திருக்க முடியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நடிகர்களாகிய உங்கள் மீது இராவணன் பொறாமைப்பட்டாலும், தடைகளை உருவாக்கினாலும் அல்லது புயல்களை ஏற்படுத்தினாலும் அதை பார்க்காதீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதில் நிலைத்திருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு நடிகரும் இந்நாடகத்தில் தனது சொந்த பாகத்தை கொண்டிருக்கின்றார். இந்த அனாதியான நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். 2. உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள பெறுமதி வாய்ந்தவற்றை பராமரிக்கும் போது இராவணனின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நேர்மையற்றவர் ஆகிவிடாதீர்கள். அனைவர் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பற்றை அகற்றி முழுமையான நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். ஆசீர்வாதம்: சதா ஸ்திரமான மனோநிலையை கொண்டிருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு மகாதானியாக ஒரு துளி சந்தோஷத்தையும் அமைதியையும் அன்பையும் கொடுப்பீர்களாக. குழந்தைகளாகிய உங்களுடைய மனோநிலை சதா ஸ்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். சில வேளைகளில் உங்கள் மனோநிலை தளம்பல் அடைந்திருப்பதாகவும், சில வேளைகளில் உங்கள் மனோநிலை மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது என்று இருக்கக்கூடாது. சதா மகாதானியாக இருப்பவர்களின் மனோநிலை என்றுமே மாற மாட்டாது. தேவர்கள் ஆகுதல் என்றால் அருள்பவர் ஆகுதல் என்று அர்த்தமாகும். ஒருவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் மகாதானி குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் அனைவருக்கும் ஒரு துளி சந்தோஷத்தையும் ஒரு துளி அமைதியையும் ஒரு துளி அன்பையுமே கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரத்தினால் நீங்கள் சேவை செய்வதுடன் உங்கள் மனதினால் சேவை செய்வதிலும் நீங்கள் மும்முரமாக இருந்தால் நீங்கள் இரட்டிப்பாக புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வீர்கள். ஸ்லோகம்:
உங்கள் சிறப்பியல்புகள் கடவுளிடம் இருந்து உங்களுக்கு கிடைத்த பிரசாதம் ஆகும். அதனை உங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தாது, அவற்றை பகிர்ந்தளிப்பதனால் அவற்றை பன்மடங்கு ஆக்குங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.